வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ சமூக ஊடகங்கள்ல எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு தான். 12,000 ரூபாய், அதுவும் அரசாங்கம் கொடுக்க போற பணம்னு ஒரு செய்தி காட்டுத் தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. அது உண்மையா? வாங்க, இத பத்தி தான் நம்ம விலாவாரியா அலசப் போறோம். இந்த நம்பர் 12,000 கண்டிப்பா உங்க கண்ணுல எங்கேயாச்சும் இது பட்டிருக்கும் இல்லையா? ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லயோ இல்ல யூடியூப் வீடியோலயோ. இப்போதைக்கு இதுதான் பயங்கர ஹாட் டாபிக். சரி, எல்லாருக்கும் மனசுல ஓடுற ஒரே கேள்வி இதுதான். இந்த நியூஸ் உண்மையா? ஒருவேளை உண்மையா இருந்தா இந்த பணம் நமக்கு கிடைக்குமா? வாங்க, இந்த வதந்திக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கும். ஓகே, இந்த விஷயத்த நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த 12,000 ரூபாய் கதை எங்கிருந்து ஆரம்பிச்சது? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? அப்புறம் பணம் தர்றதா இருந்தா அது எப்படி நம்ம கைக்கு வரும்? யாருக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? கடைசியா ரொம்ப முக்கியமா, இப்போதைக்கு இதோட உண்மை நிலவரம் என்ன? எல்லாத்தையும் பார்த்திரலாம். சரி, முதல்ல இந்த 12,000 ரூபாய் விஷயம்னு பேசுறாங்களே, அது என்னன்னு பார்க்கலாம். அதாவது பரவலா பேசப்படுற விஷயம் என்னன்னா, பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல 12,000 ரூபாய் நேரடியாக போட போறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வதந்தி பரவுன டைமிங். இது ஏதோ தற்செயலா நடந்த மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அரசியல் கணக்கு இருக்கிறதா சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தாங்க. அதுக்கு கொஞ்ச நாள்லயே மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. இப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நடுவுல வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் இந்த மாதிரி ஒரு செய்தி பரப்பப்படுதான்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. சோ இதனால என்ன ஆகுதுன்னா, இது ஒரு மாதிரி அரசியல் போட்டி மாதிரி தெரியுது. அதாவது மாநில அரசு ஒரு பிரபலமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கு, அதுக்கு போட்டியா மத்திய அரசும் ஏதோ செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இது உருவாக்குது. சரி, ஒரு பேச்சுக்கு இது உண்மைன்னே வச்சுப்போம். இந்த 12,000 ரூபாய்க்கு பணம் எங்க இருந்து வரும்? இதுக்குன்னு தனியா நிதி ஒதுக்குவாங்களா? இல்ல வேற ஏதாவது பிளான் இருக்கா? வாங்க பார்க்கலாம். சொல்லப்படுற தகவல் என்னன்னா, இது புதுசா கொடுக்கற பணம் இல்லையா. அதுக்கு பதிலா ஏற்கனவே மத்திய அரசு கொடுத்துட்டு இருந்த, ஆனா இப்போ தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கிற சில திட்டங்களோட பணத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே அடியா கொடுக்க போறதா சொல்றாங்க. அதுதான் ஒருங்கிணைந்த திட்டம்னு சொல்லப்படுது. அப்படியாப்பட்ட திட்டங்கள்னா எதெல்லாம்? குறிப்பா 3 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்னு, கேஸ் சிலிண்டருக்கு கொடுத்துட்டு இருந்த மானியம், அதாவது சப்சிடி. 2வது உரமானியம். 3வது விவசாயிகளுக்கு கொடுக்கிற PM கிசான் நிதி. இதிலிருந்து நிறுத்தி வச்ச பணத்தை எல்லாம் சேர்த்துதான் இந்த தொகையை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும். சரி, பணம் கொடுக்கறாங்கன்னே வச்சுக்கிட்டாலும் இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுக்கு நாம ஏதாவது செய்யணுமா? இந்த பரவுற தகவல் படி ரேஷன் கார்டை வச்சுதான் தகுதியை முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. குறிப்பா PH அட்டை, அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை, அப்புறம் AAY கார்டு வச்சிருக்கவங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா NPHH, அதாவது முன்னுரிமையற்ற அட்டை அல்லது சர்க்கரை அட்டை வச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பேசிக்கிறாங்க. ஓகே, இந்த திட்டம் வருதோ இல்லையோ, ஆனா மத்திய அரசோட எந்த உதவியும் உங்களுக்கு சரியா வந்து சேரணும்னா நீங்க சில விஷயங்களை இப்பவே கரெக்டா வச்சுக்கிறது நல்லது. உங்க EKYC சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்க ஆதார் கார்டு பேங்க் அக்கவுண்ட்லயும் ரேஷன் கார்டுலயும் கரெக்டா லிங்க் ஆயிருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்க ஃபோன் நம்பர் ஆதார் கூட லிங்க்ல இருக்கணும். ஏன்னா இனிமே வர்ற பணம் DBT மூலியமா தான் வரும். அதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, அரசியல் பின்னணி பார்த்தாச்சு, பணம் எப்படி வரும்னு பார்த்தாச்சு, யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தாச்சு. இப்போ எல்லாத்துக்கு மேல முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதுல உண்மை எவ்வளோ? இப்போடைய நிலவரம் என்ன? இங்கதான் நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த தகவலை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா இன்னும் உறுதிப்படுத்தவே இல்லை. அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இதெல்லாம் அரசியல் வட்டாரங்கள்ல இருந்தும் சில செய்தி கட்டுரைகள்ல இருந்தும் வந்த செய்திகள் தான். அதனால ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, இந்த 12,000 ரூபாய் விஷயம் இப்போதைக்கு ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஊகம்தான், ஒரு வதந்தின்னு கூட சொல்லலாம். இது சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ திட்டமும் இன்னும் அறிவிக்கப்படல. இந்த மொத்த விஷயமும் நமக்கு ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல வர்ற நலத்திட்ட அறிவிப்புகள், வாக்குறுதிகள் எல்லாம் உண்மையிலேயே வாக்குகளை தீர்மானிக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட இந்த பகுப்பாய்வை முடிச்சுக்கலாம். நன்றி.